ஏன் சில பேர் மட்டும் கம்பெனியில் வந்து டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு சிஇஓலாம் ஆகிறாங்க, சில பேர் வந்து ஜஸ்ட் ஸ்டக் ஆன் ஒன் லெவல். ஸோ இதுக்கு ஏஐ முன்னாடி இல்லாமல் எப்போவுமே சில ஸ்கில்ஸ் ஆர் மோஸ்ட் வேல்யூபிள். நம்ம வந்து அந்த ஸ்கில்ஸ் அந்த இதை யூஸ் பண்ணோன்னா வி ஆல்வேஸ் கெட் பெனிஃபிட்ஸ், வி ஆல்வேஸ் இம்பேக்ட் மோர் பீப்புள், மோர் திங்ஸ். ஸோ தே எவென்ச்சுவலி கெட் இன் டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் தென் தே கெட் டு இம்பேக்ட் மோர் பீப்புள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிஓ ஆகிறோன்னா வாட் தட் மீன்ஸ் இஸ் வி கேன் இம்பேக்ட் மோர், அவ்வளோதான். மற்றபடி சேல்ரி எல்லாமே பை ப்ராடக்டாக தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 ஸ்கில்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் தெர் இஸ் சம்திங் ஸ்டில் தேர், இட் இஸ் ஸ்டில் ஒரு கான்க்ரீட் பிளாக்காக ஒன்று இருக்குது. that is driving much more valuable skill than anything else. கஸ்டமர் சேல்ஸில் கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு திடீர்னு வாங்க மாட்றாங்கப்பா நம்ம ப்ராடக்ட்டை அப்படின்னு பார்த்தா, லைக் என்ன 2 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இமீடியட்டாக என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம உடனே ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி என்னென்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து லெட் அஸ் திங்க் பிஃபோர் டூயிங் எனிதிங், ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்றதை நம்ம மேலே அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரெண்டுத்தில் எது பெட்டராக இருக்குன்னா, திங்க் பண்ணுற 2வது இன்ஜினியர் சொல்கிறது தான். ஏன்னா வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். அதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் வி கேன் கம் டு த சொல்யூஷன். இம்மீடியட்டாக சொல்யூஷனுக்கு நான் திங்க் பண்ண போகிறேங்க அப்படின்ட்டு போயிட்டோன்னா எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் இஸ் நாட் அ சொல்யூஷன். சில இதுக்கு சிம்பிளாக சில இதை சேஞ்ச் பண்ணாலே சொல்யூஷன் வந்துடும். ஸோ அதனால் வி ஹேவ் டு திங்க், ஒரு பிஸ்னஸுக்கு நம்ம பண்ணுற விஷயங்கள் இம்பேக்ட் இருக்குதா, இல்லை நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா தெர் இஸ் அ இம்பேக்ட், தெர் இஸ் நீட்ஸ் அ டெலிவரி, தெர் இஸ் சம் லைக் ரெவென்யூ தேவைப்படுது, அதுதான் தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினாக. தேட் திங்கிங் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். யூ ஹாவ் டு சி வெதர் இட் டெலிவர்ஸ் ஆர் நாட். ஜஸ்ட் திங்க் பண்ணிவிட்டு இது இம்பேக்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றத திங்க் பண்ணி தென் யூ டேக் ஆக்ஷன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன், எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, மீன்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங், பட் இம்பேக்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெரி பெருசாக இருக்காது. ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வி நீட் டு ஃபோக்கஸ், வி நீட் டு சி ஒரு ஹரிசான் திங்கிங் தேவைப்படும். இப்போது நீங்களும் யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க ப்ராஜெக்ட் என்னை விட மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணால் நான் பண்ண வேண்டியிருக்குன்னா, தட் இஸ் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்ற மாதிரி. அப்படி வந்து கிடையாது. வி ஹாவ் டு சி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி ஹவு வி கேன் சால்வ் த ப்ராப்ளம்ன்றதை பாருங்கள். இஃப் தட் இஸ் த கேஸ், எப்போ பார்த்தாலும் கால் பண்ணுறாங்கன்னா தட்ஸ் அ ப்ராப்ளம். டேர்ம் இட் அஸ் அ ப்ராப்ளம் அண்ட் ட்ரை டு சால்வ் இட். எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தைனா, எதர் யூ டாக் டு தட், அவங்ககிட்ட சொல்லுங்கள், சரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணிங்கன்னா இட் வில் கம் டு த ஒர்க். இல்லையா, அப்படி இல்லையா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன், சுவிட்ச் அனதர் கம்பெனி. ஸோ அங்கேயும் போய்ட்டு இதே பிரச்சனை வருதுன்னா தென் யூ ஹேவ் டு சி நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் தானே மேட்டர். ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ். திங்க் அபவுட் த ப்ராப்ளம் தென் சால்விங். ஸோ அதுதான் வந்து ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பராக தென் யூ ஜம்ப் இன் டு ஆக்ஷன். தேட் சேவ்ஸ் அ லாட். அண்ட் அது ரிலேட்டடான திங்கிங்கை நம்ம வளர்த்துக்கணும். தட் ஆல்வேஸ் பெட்டர். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிஸ்னஸுக்கு எதுக்காக இந்த வேலையை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம எப்போவுமே வி ஹாவ் டு திங்க். ரொம்ப சைலோவாக திங்க் பண்ணிவிட்டு கொடுக்கறத மட்டும் பண்ணுறது, லைக் ஓகே இது கொடுத்துட்டாங்க அதை பண்ணிடுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பண்ணால் வி கேனாட் கிரியேட் மோர் இம்பேக்ட், வி கேனாட் கிரியேட் சம்திங். ஒரு லைக் ஒரு நல்ல ப்ராடக்ட் டெலிவர் பண்ண முடியாது, வி கேனாட் ஆட் மோர் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்கில் எது இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரியும், இது யாருக்கு இது சால்வ் ஆகுதுன்னு உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குமான்றதை நம்ம யோசிக்கும் போது தெரியும். அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டால், யாருக்கு சால்வ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ண விட ஆட்டோமேட்டிக்காக வில் பி ஏபிள் டு டூ மோர் சிம்பிள் திங்ஸ் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி டைம். அண்ட் கம்யூனிகேஷன், இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் லைக் ஒரு பேசுகிறது ஒரு மெயில், அதுவும் இல்லை, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது, இப்போது இதுதாங்க அப்படின்றத தெளிவாக சொல்கிறது. ஸோ தட் சில டயத்தில் நம்ம வந்து மேனேஜரோ உங்கள் டீம் லீடோ வாட் எவர் இட் இஸ் அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம கேட்டுட்டு ஓகேங்க இவ்வளோதாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 லைக் 1 வாரம் 2 வாரம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர்னு தெரியுதை விட உங்களுக்கு முன்னாடியே தோணிருக்கலாம் இது ஒர்க் ஆகுமா ஆகான்னு தெரியலையேன்ட்டு ஒரு டவுட் இருந்திருக்கலாம் மைல்டாக. பட் நம்ம என்னத்தை சொல்லிக்கிட்டு ஏதாவது சொன்னால் நம்மக்கிட்ட பிரச்சனை பொறுப்புலாம் நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலை வந்துடும் நினச்சி சொல்லாமல் இருந்துட்டு அப்படி வர்றதுக்கும் அந்த 1 வாரம் மட்டும் அதுக்கப்புறம் ஸ்டில் தெர் வில் பி மோர் ப்ரெஷர். அவர் வேறு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட இமீடியட்டாகவே நீங்கள் வர் ஏபிள் டு கம்யூனிகேட், இல்லைங்க இந்த மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறேன், வாட் யூ திங்க்ன்ற மாதிரி கேட்டிங்கன்னா இட் மைட் ஸ்பார்க். அவர் அந்த ஆங்கில யோசிச்சிருக்க மாட்டாராக இருக்கும். ஸோ இட் மைட் கிவ் சம்
இன்சென்டிவ்ஸ் ஆர் இன்புட் இந்த மாதிரி சொல்கிறதுமே ஒரு கம்யூனிகேஷன் தான். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஸ்பீக் இந்த இதுக்கு முன்னாடி நேற்று லைக் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஹவு டு ஸ்பீக் கிளியர்லி அது மாதிரியும். அது முடிஞ்சால் பாருங்கள், இட் மைட் பி யூஸ்ஃபுல். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி லெவல். அதுவும் நம்ம வி கேனாட் ப்ரமோஷன்லாம் வருது அப்படின்னா பெட்டர் கோடை மட்டும் வந்துருமா அப்படின்னா லைக் கோட் எழுதுறவங்க நான் டெலிவர் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றத விட கம்யூனிகேஷன், ஹவு வி ஒர்க் அஸ் அ டீம், எப்படி டீமுக்கு அதோட இம்பேக்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துச்சு தான் தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கில்லு. அண்ட் இன்னொரு மெயினான சேஞ்ச் டிசிஷன் மேக்கிங். ஸோ எந்த மாதிரி வந்துட்டு ஹவு இட் ஒர்க்ஸ் எப்படின்றத வந்து இட் மேஜர்லி சேஞ்ச். ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் லிமிட்டட் ஹவர்ஸ். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர் ஒர்க் பண்ணால் வந்து லைக் எனக்கு வந்துட்டு ப்ரமோஷன் வந்துடுமா, இல்லை சீக்கிரம் டக்குன்னு வந்துட முடியுமானா அப்படி கிடையாது. ஸோ டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி மேஜர் ஷிஃப்ட் இன் எவ்ரி ஏரியா. ஸோ ஒன்ஸ் யூ டிசிஷன் மேக்கிங்னா என்ன கரெக்டான டிசிஷன் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்றது கிடையாது. ஸோ தெர் இஸ் அ கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஃபெயில் ஃபாஸ்ட். லைக் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமாக ஃபெயில் ஆகுங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் சீக்கிரமாக ஃபெயில் ஆவீங்க. இழுத்துட்டே போய் கடைசியில் ஃபெயில் ஆகிறதுக்கு யூ டூ சம்திங் ராங் அண்ட் தென் யூ ஃபெயில் ஃபர்ஸ்ட், லேர்ன் அண்ட் தென் ஐட்ரைட். ஸோ அந்த மாதிரி தான் ஐ ட்ரை டு ஆல்வேஸ் ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் டு சி என்ன டிசிஷன் ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்கு, வாட் ஒர்க்ஸ் அப்படின்றத வி ஹேவ் டு அனலைஸ் அண்ட் தென் வி ஹேவ் டு சி. அண்ட் ஃபைனல் எவர்கிரீன் ஸ்கில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் டு லேர்ன். ஸோ எப்போவுமே வி ஹேவ் டு பி இன் லேர்னிங் பாத்தில் இருக்கிறது தட்ஸ் எவென்ச்சுவலி இட்ஸ் எ குட் திங். அண்ட் எப்போ லேர்னிங் பார்த்து நம்ம வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி நீட் டு ஹேவ் சம் டைம், ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் இல்லாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் இந்தியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம்னா கழுத மாதிரி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எப்படிங்க படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் நாட் டூ தேட். ஜஸ்ட் பாஸ் அண்ட் திங்க். எனக்கு இல்லைங்க முடியவே இல்லைங்க, எனக்கு வீட்டில் இருந்ததுங்க எங்கே இதுங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஆல்வேஸ் டேர்ம் எவ்ரி திங் ஆஸ் அ சிங்கிள் ப்ராப்ளம்ஸ் அந்த ஸோ தட் அதை நம்ம வந்துட்டு வி கேன் ஈஸிலி இது பண்ண முடியும். லேர்னிங் டு லேர்ன், எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதை வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லேர்னிங்னா நம்ம வந்து வெளில போயிட்டு ஒரு கோர்ஸ் படித்தா தான் லேர்னிங் அப்படின்றது கிடையாது. உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் பேசிட்டு இருந்தாலும் அதிலே கூட உங்களுக்கு பயங்கரமான லேர்னிங் வரும். தட் இஸ் ஹியூஜ் லேர்னிங் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து 2 இது கம்பைன் பண்ணணும் நம்மளால். கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு பியர்ஸ் கூட எப்படி பேசுகிறோம், நீங்கள் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தீங்கன்னா தே வில் ஆல்சோ டெல் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நம்ம அங்கே வளரும்போது வி வில் லேர்ன் அ லாட். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டயத்தில் ஏஐயில் படிக்கிறத நான் எனக்கு தெரிஞ்சது சொல்லுவேன், இதே இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸை சொல்லும்போது தே டெல் மீ மச் மோர் தென் வாட் ஐ நோ. இவ்வளோ தெரியுதா பரவாயில்ல, நம்ம சொல்ல போய் தான் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரியுது. ஸோ கிவ் இட் அ ட்ரை. லைக் ஏன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த மாதிரிலேருந்து நமக்கு வந்து நிறைய இது வந்து படிச்சிக்க முடியும். ஸோ அதான் எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ் டசன்ட் ரிக்வயர் எனி ஏஐ டூல்ஸு, அந்த டூல்ஸு ஜாவா ஸ்பார்க்கு அப்படி பெருசாலாம் ஒன்றும் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் அப்படி எதுவும் தேவையில்லை. இட்ஸ் ஆல் ஹியூமன் ஸ்கில்ஸ், ஹியூமன் சென்ட்ரிக். நம்மளோட ஓன் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றது. அண்ட் இட் டசன்ட் டேக் மச் டைம் ஆல்சோ. நம்ம டயத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்க தான் போது நமக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் அஸ் ஒன்லி. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்துட்டு ஸோ கிவ் இட் அ ட்ரை. உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் ஃப்ரைடே டாக் வித் ஆரில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.